உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் உங்கள் செந்தில்குமார். இந்த பதிவு நான் பார்க்க போகிறது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அப்புறம் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடுவில் மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது கட்சிக்குள்ளே. இது நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே என்ன தான் நடக்குது, இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்ற பற்றி நிறைய பேர் நிறைய விதமான ஆங்கிளில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன தான் அப்படின்னு விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், திமுகனாலே இந்த பதவி சண்டை நடக்க தான் செய்யும். அதே சமயம் இந்த பொண்ணுங்க விஷயத்துலையும் பெரிய சண்டை நடக்கும் அப்படின்ற நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நிறைய கலைஞர்கள் நடுவில், இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே கலைஞர் அவர்கள் ஒரு நடிகைக்கு கொடுத்த டார்ச்சர். கலைஞர்னை விட கலைஞருடைய மகன் மு.க. முத்துன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாதிரியே நிறைய முக ஆப்ரேஷன்லாம் அன்றைக்கே பண்ணிக்கிட்டு நடிக்க ஆரம்பித்தார். அவர் கூட ஒரு முக்கியமான ஒரு பிரபலமான ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்கள ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணார், ரொம்பவே கஷ்டப்படுத்தினார். அப்படின்றதுக்காக அவங்க அன்றைக்கு திமுகவிலையும் சரி சினிமா துறையிலையும் சரி பெரிய அளவு கொடிக்கட்டி பறந்தவர், செல்வாக்கு உள்ளவர், சின்னவர் அப்படி எல்லாரும் அழைக்கப்படக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்போ எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இந்த பிரச்சனையை மரியாதைக்குரிய அந்த நடிகை சொன்னாங்க. இந்த மாதிரி கலைஞருடைய மகன் பிரச்சனை பண்ணுறாரு, ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கலைஞருடைய மகன் மு.க. முத்து அவர்களை அழைத்து ரொம்பவே கடுமையாக அவர்கிட்ட பேசி, இந்த மாதிரி நீங்கள் கீழ்த்தரமாக நடந்துக்கக்கூடாது, நடிகைகள்கிட்ட அப்படி ஒழுங்காக நடந்துக்கணும், அவங்கள ரொம்ப தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அதுக்குள்ளே உடனேயே நீங்கள் ஒரு நடிகர் தான், அது மு.க. முத்து அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து, நீங்கள் ஒரு நடிகர் தான், ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகர், எங்கள் அப்பா முதலமைச்சர், ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காரு. அதற்காக மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்கள்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படி இருக்கார், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்கன்னு சொல்லும்பொழுது, அவர் அவன் வயசு பையன் அப்படி தான் இருப்பான், இதெல்லாம் சினிமாவில் சகஜம், நீங்கள் என்ன வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க, அவன் சொன்னது கரெக்ட் தானே, நீங்கள் ஒரு நடிகர் தானே, நான் சிஎம், எனக்கு எழுதான் நீங்கள் இருக்கீங்க, நம்ம கட்சியில் ஏதோ பொருளாளராக இருக்கீங்க, அந்த இதுக்கான விடுறேன், இந்த விஷயத்தில் எனக்கு கொண்டு வரலாம் பெரிய விஷயமே கிடையாது, போங்கன்னு சொல்லி அவர் பண்ணிட்டார். அப்போது அதை மறுபடியும் கிண்டல் பண்ணி ஃபோன் போட்டு மு.க. முத்து அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்பவே காயப்படுத்துகிற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி சில வார்த்தைகளை பேசினார். அப்போ தான் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, நாம் அரசியலில் நாம் முழு மூச்சாக இறங்கணும், இந்த மாதிரி மற்றவங்கள நம்ம ஏனியாக இருந்து மற்றவங்கள ஏற்றி விட்டு நம்மளை எட்டி உதச்சிட்றாங்க மேலே போன உடனே, இனிமேல் அந்த நம்ம தப்பை பண்ணக்கூடாது, நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, நாம் தனியாக ஒரு செல்வாக்கோட நம்ம ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்றக்காக தான் அப்போ கணக்கு கேட்குறாரு கலைஞர் அவர்கள்கிட்ட. கணக்கு கேட்டு பிரச்சனைலாம் வந்த உடனே அவங்க வெளியே வராங்க. அப்போ தான் அதிமுக கட்சியை ஆரம்பிக்கிறாரு, மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடிக்கிறாரு. அதற்கு பிறகு கலைஞரும் திமுகவும் ஆட்சி அதிகாரம் வரவே முடியாமல் கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு மேலே வனவாசம் மாதிரி அவங்க போயிட்டாங்க. இது அடிக்கடி மரியாதைக்குரிய என்னுடைய அரசியல் குருவாக இருந்த சோ அவர்கள், மானசீக குருவான சோ அவர்கள் சொல்லி காட்டுவார் பல மேடைகளில். இது இப்படி நடந்தது. இப்போ அதே பிரச்சனை இப்போ திமுகவோடய மறுபடியும் வெடிச்சிருக்கு. உதயநிதி அவர்கள் ஏற்கனவே ஒரு நடிகை மேலே ஒரு கஷ்டத்தில் இருந்தாருன்னு சொல்லப்படுது. அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அவர் வயசில் சில நடிகைகளோடையும் சில செய்தி வாசிப்பாளர்கிட்டலாம் அவர் ஏதோ சில தகாத விஷயம் பண்ணார்னு ஏற்கனவே சில புகார்கள் அப்போவே வந்தது. இப்போ இந்த சூழ்நிலையில் தக் லைஃப் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்ததில்ல, அந்த தக் லைஃப் திரைப்படத்தில் அப்பா புள்ள அப்படின்ற மாதிரி கேரக்டர் வரும். அதில் சின்னவர்னு கமல் சார் பேரை தான் குறிப்பிடுவாங்க. அதில் கமலஹாசன் த்ரிஷாவை வச்சுருக்காரு கூட்டிகிட்டு ஆனால் சிம்புவும் அதுக்கு ஆசைப்படுறாரு. இப்போ த்ரிஷாவுக்காக 2 பேரும் அடிச்சிக்கிறாங்கன்ற மாதிரி கதை வச்சுருந்தாங்க. இந்த கதையில் திமுகவுடைய குடும்ப சண்டையை இன்டைரக்டாக அதை காமிச்சிருப்பாங்க. அது படம் நல்லா பார்த்தவங்களுக்கு அந்த விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இப்போ அது என்ன மேட்டர் நடக்குதுன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, அந்த த்ரிஷாவுக்காக 2 பேரும் அடிச்சிக்கிறாங்கல்ல, அது கமல் சின்னவர்னு பேர் வச்சாலும் கமலுக்கும் சிம்புக்கனோட தான் சண்டையே வருது பொண்ணுக்காக. அது ஒரு நடிகைக்காக 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா மு.க. ஸ்டாலினும் உதயநிதினு பார்த்தீங்கன்னா அதை அப்படி எடுத்துக்கக்கூடாது. த்ரிஷான்றது முதலமைச்சர் பதவி, கட்சியுடைய தலைமை பதவி, இந்த 2 விஷயத்துக்கும் தான் சண்டைங்க நடக்குது. அப்போ த்ரிஷான்றது சிம்பாலிக்காக திமுக தலைவர் பதவியையும்
முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர்ன்ற அந்த நாற்காலிக்கும் நடக்கிற சண்டை தான் அங்கே வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதிக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு சண்டை. அப்போ இந்த நாற்காலி சண்டை அதை உருவாக்கப்படுத்துகிற மாதிரி த்ரிஷாவுக்காக அடிச்சுக்கிறாங்க கமலும் சிம்புவும் அப்படின்றத சிம்பாலிக்காக காமிச்சிருப்பாங்க. அதில் கூட நிறைய விமர்சனங்கள் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வயசான கமலஹாசன் வந்து எதுக்குங்க உயிர் வாழணும், அவர் குண்டடிப்பட்டு தப்பிச்சிடுறாரு, ஆனால் ஒரே குண்டடியில் வந்து சிம்பு செத்து போயிடுறாரு, வாழ வேண்டிய புள்ள. அதை வந்து நிறைய பேர் வந்து என்ன மரியாதைக்குரிய என்னுடைய அன்பிற்கினிய ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் கூட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், ஐ ஸ்டாண்ட் வித் சிம்பு அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மொழி பிரச்சனையில் கமலஹாசன் கூட நான் இருந்தேன், ஆனால் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது கமலஹாசன் பண்ணது மோசம், நான் சிம்பு கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. அது என்ன ஒரு சொல்ல வராங்கன்னா, இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பதவி சண்டை வருது, யார் கட்சியை வழிநடத்துறது. எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்புமணி தான் இளைஞர், அவரால் தான் ஆக்டிவாக செயல்பட முடியும், ஐயாவுக்கு வயசாகிடுச்சு, அதனால் அன்புமணிக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் வந்து சில ஆர்டர்ஸ் மட்டும் போடுங்க, மற்றபடி அண்ணன் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் திமுகவிலையும் ஸ்டாலின் அவர்களுக்கு வயசாகிடுச்சு, உதயநிதி அவர்கள்ட்ட பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வெறும் கமாண்டிங் வேலையை மட்டும் பண்ணுங்கள், உங்களால் ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது, ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு, கலைஞர் மாதிரிலாம் உங்களால் செய்ய முடியாது யாராலையும், அது கலைஞர் வேறு நீங்கள் வேறு அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பதவிக்கான சண்டையை தான் இப்படி உருவாக்கப்படுத்துகிறாங்க தவிர நடிகைக்காக சண்டை போட்டாங்களான்றது வந்து கரெக்டாக தெரியல. இங்கே பதவி சண்டை தான் மெயினாக ஓடிக்கிட்டு இருக்கு, நடிகைக்கால சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து அவங்களுக்கு சாதாரண விஷயம், டீ சாப்பிட்ற மேட்ரு மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அதுக்காக சண்டை போடுவாங்களான்னு மேட்ரு கிடையாது, அது பெரிய விஷயம்னு நான் நினைக்கல. ஆனால் அதுவும் இருக்கலாதான்னு தெரியல கரெக்டாக, ஆனால் இருக்கலாம். ஏன்னா இப்போ அண்மையில் கூட டான் பிக்சர்ஸில் ஒரு நடிகையோட பேர் அடிபடுது, அந்த நடிகைக்காக நிறைய பணம் செலவு பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது ஒரு பார்ட்டிக்காக. இது ஏதாவது இருந்திருக்குமான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் முக்கியமாக பதவி சண்டை தான் நடக்குது மட்டும் ஷூராக சொல்ல முடியும். பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.